ஓம் சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம். முருகன் அருள் புரிவார். வணக்கம். ஆண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே கும்பத்தில் பிறந்த ஒருவருக்கு தசாபுத்தி பலன்கள் என்ன செய்யும் என்பதை பற்றிய பதிவு இது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தசாபுத்திகள் தான் அவருடைய வாழ்க்கைக்குண்டான நல்லது கெட்டதை தீர்மானிக்குதுங்க. யோகத்தை தருவதும் அவயோகத்தை தருவதும் வாழ்க்கையில் வெற்றிகளை அடைவதும் எல்லாமே தசாபுத்திகள் தான். அப்ப தசாபுத்திகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக தீர்மானிக்குது என்பது நிதர்சனமான ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை. அப்படின்னா கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய தசாபுத்திகளும் என்ன செய்யும் என்பதை பற்றிய ஒரு பதிவுங்கிறதுனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. கும்பம் காலபுருஷனுடைய 11வது பாவம். கும்பத்தினுடைய அதிபதி சனீஸ்வர பகவான். அப்ப கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே சனியுடைய ஆதிக்கம் கூட இருக்கும். சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். இந்த கும்ப லக்னம், கும்பராசி, இப்படி ராசி லக்னம் இங்க நாம பொதுவா சொல்றோம் கும்பம்னு. பொதுவா லக்னத்துக்கு தான் தசாபுத்திகள் அப்படிங்கறத நம்ம கணக்கு எடுக்கணும். அப்ப கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு தசாபுத்திகள் கணக்கு எடுக்கும் போது திசை கிரகங்களுடைய வரிசைகள்ல சூரிய திசை முதல் திசையாக எடுத்துட்டோம்னா சூரியன் கும்பத்திற்கு 7ஆம் அதிபதி. அப்ப 7ஆம் இடம் என்பது பொதுவா ஒரு ஜாதகத்திற்கு லக்னத்துக்கு 7ஆம் இடம் என்பது திருமண வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அது களத்திரஸ்தானம், லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர் சொல்லக்கூடிய இடம். அப்ப சூரிய திசை இளமையில் வரும்போது அந்த பலன்களை பெருசா ஒண்ணு அனுபவிக்க முடியாது. அந்த திசைகளுடைய பலன்கள் தகப்பனுக்கு தான் போய் சேரும். அப்ப கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய திசை என்பது ஒரு 25 வயது 30 வயசுல வந்தா திருமணத்துக்கான சரியான ஒரு திசையாக இருக்கும். நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு சம்பாதிக்கிற வயசுல வந்தாலும் கூட அது சூரியனுடைய பண்புகள் வளர்ச்சியை நிறைய கொடுக்கும். வெற்றிகள், தொழில நிறைய வெற்றி வளர்ச்சிகளை கொடுக்கும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதே சூரிய திசை ஒரு 50 வயசுக்கு பிறகு வந்தா 7ஆம் இடம் மாரகஸ்தானம். அப்ப மாரக திசையாக அது வேலை செய்யும். மரணத்தை, ஆயுள் தோஷத்தை கொடுக்கிற திசையா வேலை செய்யும். அப்ப ஒரு தசா புத்தி என்பது ஒரு கிரகத்துடைய தசை எந்த வயதுகளில் வருதுன்னு முதல் பார்க்கணும். அப்ப அந்த வயதுகளுக்கு தகுந்த மாதிரிதான் அந்த திசாபுதிகள் பலன்களை மாற்றி செய்யும். அப்ப நம்ம எல்லா வயதிலும் ஒரே பலனை செய்யாது என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சூரிய திசை கும்பலத்துக்கு பலனை கொடுக்கும். சூரியன் லக்னத்துக்கு 3, 6, 8, 12 மறைந்திருந்தால் இன்னும் பெரிய யோகம் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. சூரியன் இயற்கை பாவி அப்படிங்கறதுனால. ஆனா திருமண வாழ்க்கை மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அது சரி இருக்காது. எனவே சூரியன் ஒரு நல்ல இடத்துல இருந்தா உங்களுக்கு ஒரு சிறப்பு. ஒரு கிரகம் நின்ற இடத்தை பொறுத்து தசாபுத்திகள் பலன்கள் மாறும். எனவே சூரியன் நல்ல இடத்துல இருக்கணும். அடுத்து சந்திர திசை. சந்திரன் கும்பலக்னத்துக்கு 6ஆம் அதிபதி. 6ஆம் இடம் என்பது சத்துருஸ்தானம், பகைஸ்தானம். 6ஆம் இடமே நோய், கடன், வழக்கு, எதிரிகள், கெட்ட சம்பவங்கள் இதை தரக்கூடிய இடம் 6ஆம் இடம். 6ஆம் அதிபதியும் 6இல் நின்ற கிரகங்களும் நன்மை செய்ய மாட்டார்கள். அப்படின்னா அப்ப சந்திர திசை என்பது கும்பலக்னத்துக்கு வாழ்க்கையில வரவே கூடாத ஒரு நல்ல திசை கிடையாது. அப்ப சந்திர திசை வரும் வயது காலங்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும்னா, இளமையில் வரும்போது குழந்தைகளுக்கு நிறைய ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படுத்துது. படிக்கிற காலத்துல வரும்போது கல்வியில் தடை, தோல்வி, மெமரி பவர் குறையுது. திருமண வாழ்க்கை, சம்பாதிக்கிற வயசுல உத்தியோகம் வரும்போது திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், தடைகளை ஏற்படுத்துது. தொழில் சம்பாதிக்கிற வயசுல வரும்போது கடன் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துது. 50 வயசுக்கு பிறகு நோயை கொடுக்குது சந்திர திசை. அப்ப சந்திரன் கும்பலக்னத்துக்கு 6ஆம் அதிபதிங்கிறதுனால அந்த திசை நல்ல திசையானா இல்ல. இப்ப சந்திரன் 3, 6, 8, 12 மறைந்திருந்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஒருவேளை சந்திரன் பலமா இருந்தா அந்த திசை அவர்களை படாத பாடு படித்திரும். எனவே சந்திர திசை என்பது கும்பலக்னத்துக்கு நல்ல திசை கிடையாது. அடுத்து செவ்வாய் திசை. செவ்வாய் கும்பலக்னத்துக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி, 10ஆம் இடத்துக்கு அதிபதி. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், உபஜயஸ்தானம். இப்ப 3ஆம் இடம் வாழ்க்கையில மனிதனுக்கு ஒரு முயற்சி, வெற்றி தரக்கூடிய ஸ்தானம். அதே செவ்வாய் விருச்சிகத்துக்கு அதிபதியா வர்றதுனால விருச்சிகம் 10வது இடமா வருது. தொழில் ஸ்தானத்துக்கு செவ்வாய் அதிபதியா வர்றாரு கும்பத்துக்கு.
அப்ப செவ்வாய் வந்து இயற்கை பாவி அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் லக்னத்திற்கு அவர் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றாரு. அப்ப செவ்வாய் வந்து கெடாம இருந்தாதான் தொழில் வெற்றி உயர்வை கொடுக்கும். செவ்வாய் திசை வரும் வயது காலங்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும். பொதுவாக இளமையில் செவ்வாய் திசை என்பது சிறப்பில்லை. படிக்கிற வயசுலயும் செவ்வாய் திசை சிறப்பில்லை. அதே மாதிரி செவ்வாய் வந்து திருமண வாழ்க்கைங்கிற காலங்களிலும் சிறப்பில்லை. ஒரு 30 வயதுக்கு பிறகு தொழில் செய்யக்கூடிய காலங்களில் செவ்வாய் திசை வந்தா அந்த தொழில் ஸ்தானத்துடைய உயர்வுகளை செவ்வாய் முழுமையா அடைய வைப்பாரு. பொதுவா செவ்வாய் திசை என்பது நன்மையும் தீமையும் கலந்த திசையாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து கால புருஷனுக்கு அஷ்டமாதிபதியாக வர்றதுனால அந்த திசை பெரும்பாலும் செவ்வாய் திசை நன்மையை செய்வதில்லை. எந்த ஒரு லக்ன ராசிக்கும் செவ்வாய் திசை என்பது சில கெடுதலை வாழ்க்கையில் செய்யுது என்பதை அனுபவத்துல பாக்குறோம். ஆனா கும்பத்திற்கு தொழில் ஸ்தானாதிபதிங்கிறனால அவர் வந்து நல்ல இடத்துல இருந்தாருன்னா வாழ்க்கையில் அந்த திசை என்பது ஒரு நல்ல திசை தான். அடுத்து ராகு திசை. 18 ஆண்டுகள் ராகு திசை. ராகு திசை என்பது ராகுக்கு சொந்த வீடு கிடையாது. அப்ப ராகு நின்ற இடத்தை பொறுத்துதான் அந்த திசை உடைய பலனை 18 வருஷம் கொடுப்பாரு. அப்ப ராகுங்கிறது ஒரு பாவு கிரகங்கிறதுனால 3, 6, 8, 12 பாவிகள் மறைந்தால் யோகத்தை செய்வார்கள். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பது விதி. அப்ப ராகு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தில் மறைந்திருந்தால் அது யோகமே. அப்ப கும்பத்துக்கு 3, 6, 8, 12 ராகு மறைந்திருந்தால் 18 வருஷம் நல்ல யோகம். இளமை காலத்துல ராகு எப்படி வச்சாலும் கல்வியில தடை தோல்விகளை கொடுக்கக்கூடிய ராகு, வாழ்க்கையில உடைய நன்மைகளை கெடுக்கிற ராகு தான். ராகு திசை பெரும்பாலான ஜாதகத்துக்கு நன்மை செய்வதில்லை. இதுவும் ஒரு சொற்ப பலன் தான். எங்க நிக்கிறாருங்கிற பொறுத்த பலன்கள். அப்ப மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ராகு வெற்றியை கொடுத்துடுறாரு. பெரும்பாலான ஜாதகத்துக்கு ராகு திசை நன்மை செய்வதில்லைங்கிறதுனால ராகு திசை உங்களுக்கு என்ன வயசுல வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு இறை வழிபாடுகளை செய்து அந்த திசையை சுமூகமா கொண்டு போற திசையாக மாத்திக்கலாம். எனவே ராகு மறைந்திருந்தால் வெற்றியே. அடுத்து குரு திசை. 16 ஆண்டுகள் குரு திசை. கும்பத்திற்கு குரு 2, 11 கூடையவர். தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், ஒரு குடும்ப வாழ்க்கை பொருளாதார வெற்றியை தரக்கூடிய கிரகம். அதே குரு 11ஆம் இடம் லாபம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்துக்கு அதிபதி. நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய காலம் 16 ஆண்டுகள். அப்ப குரு திசை வந்து இளமையில் வந்தால் பிரயோஜனம் இல்லை. குரு திசை என்பது சம்பாதிக்கிற வயசுல வரணும். ஒரு 30, 35 வயதுக்கு பிறகு 16 ஆண்டுகள் குரு திசை வந்தால் அந்த திசை என்பது ஒரு நல்ல தொழில், வருமானம், வெற்றிகள், லாபம், உயர்வு, பொருளாதார வளர்ச்சிகள், குடும்ப வாழ்க்கை சிறப்புகளை கொடுக்கக்கூடிய திசையா இருக்கும். அப்ப குரு ஜாதகத்துல மறைவு ஸ்தானங்கள் இல்லாம இருக்கணும். 3, 6, 8, 12 இல்லாமல் நீச்சம் பெறாமல் பலமாக இருந்தால் குரு திசை என்பது ஒரு வெற்றி திசையாக, குரு பகவான் வந்து நீச்சம் பெறாமல் மறைவு ஸ்தானங்கள் இல்லாம இருந்து அந்த திசை வந்தா ஒரு வெற்றி திசையாக 16 ஆண்டுகள் கும்பத்திற்கு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடிய திசையாக இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சிக்கான காலமா இருக்கும். அதே திசை முடிவு கடைசியில 50, 60 வயசுல வந்தா வந்து பொதுவா 2, 11 மாரகஸ்தானம் சொல்லக்கூடிய அப்படிங்கிறனால மாரக திசையாகவும் செயல்படக்கூடிய காலங்களா இருக்கும். அந்த காலங்கள்ல கவனம் தேவை. அடுத்து சனி திசை. 19 ஆண்டுகள் சனி திசை. சனி பகவான் திசை என்பது கும்பத்திற்கு அவர் ராசி லக்னாதிபதியா வர்றாரு. அந்த கும்பம்ங்கிற ராசிக்கு, கும்பம்ங்கிற லக்னத்துக்கு சனியே அதிபதியா வர்றதுனால பொதுவா லக்னாதிபதி திசை என்பது வாழ்க்கையில் ஒரு நல்ல திசை. ஆனால் அவரே 12ஆம் இடத்துக்கு அதிபதியா வர்றாரு, விரையாதிபதியாகவும் வர்றாரு. இந்த கும்பத்துக்கு பொறுத்தளவுக்கு சனி மகரத்துக்கு அதிபதிங்கும் போது விரயத்தையும் அவர் தான் கொடுக்க போறாருனாலும் லக்னாதிபதி திசை என்பது ஒரு நல்ல திசை. அப்ப லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துல பலமா இருக்கணும், கெடக்கூடாது. அப்ப சனி பகவான் வந்து 3, 6, 8, 12 இருக்கக்கூடாது. சனி பகவான் மேசத்துல வந்து 3ஆம் இடத்துல போய் நீச்சம் ஆயிடுறாரு. அப்ப அங்க இருக்கும்போது லக்ன பலம் குறைவு. 6ஆம் இடம் சனி கடகத்துல இருக்கக்கூடாது. 8ஆம் இடம் சனி கன்னியில இருக்கக்கூடாது. அதே மாதிரி 12ஆம் இடம் சனி வந்து மகரத்துல இருக்கக்கூடாது. இந்த மாதிரி லக்னாதிபதி பலம் குறையாமல் மறையாமல் இருந்து அந்த திசை நடந்தால் 19 வருடம் சனி திசை என்பது ராஜ யோகம். அதுல சனி ஆட்சி உச்சம் பெற்று நல்ல ஒரு அமைப்புல இருந்துட்டா, உச்சம் பெற்று இருந்துட்டா சச யோகம் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய யோகமா மாறிடுது கும்பத்திற்கு. சோ அந்த திசை வரும் வயது காலத்தை பொறுத்து அந்த வெற்றிகள் கிடைக்கும். இளமையில் வந்தால் பெரிய யோகம் இல்லை. சம்பாதிக்கிற வயசுல ஒரு 35, 40 வயசுல சனி திசை வந்துட்டா நிலையான வெற்றி யோகத்தை சனி கொடுத்துருவாரு. பிற்பகுதியில் வரும்போது யோகத்தை கொடுத்தாலும் கூட கொஞ்சம் ஆரோக்கியத்தை கெடுப்பார். ஏன்னா 12ஆம் அதிபதிங்கனால கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஆரோக்கியத்தை கெடுப்பார். அடுத்து புதன் திசை 17 வருஷம். இந்த புதன் திசை என்பது கும்பத்திற்கு புதன் பூர்வ புண்ணியாதிபதி, 5ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்ப பூர்வ ஜென்ம பலம், பூர்வீக சொத்துகள், முன்னோர்கள் ஆசீர்வாதம் என்கிற ஒரு பூர்வ ஜென்மத்திற்கு அதிபதி எப்பவுமே திரிகோணாதிபதி, வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய கிரகம். பஞ்சமாதிபதி மிஞ்சு பலனை செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப புதன் ஒரு கும்பத்திற்கு நல்லவர் தான். ஆனா அவரே அஷ்டமாதிபதியாகவும் வந்துடுறாரு. அந்த ஒரு அமைப்பு 8ஆம் இடத்துக்கு அவர் அதிபதியா வர்றாரு. அப்ப நன்மையும் தீமையும் கலந்து செய்வார்னாலும் கூட பொதுவா கும்பத்துக்கு புதன் கிடக்கூடாது. அப்பதான் அந்த திசை நல்ல யோக திசையாக இருக்கும்.
புதன் நல்ல இடத்துல இருந்து நல்ல ஒரு அமைப்புல மறைவு ஸ்தானங்கள் இல்லாமல் இருந்து திசை நடத்தினால் அந்த 17 ஆண்டுகள் வெற்றி திசை தான். பொதுவா புதன் வந்து காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி. அப்ப எந்த ஒரு லக்ன ராசிக்கும் புதன் திசை வரும் காலம் கடன் நோய் வழக்கு கூட எப்படியாவது வந்துருது, அது கடந்துதான் மற்ற யோகத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்து கேது திசை, 7 ஆண்டுகள் கேது திசை. இந்த கேது பகவான் வந்து தனித்த வீடு கிடையாது கேதுங்கிற கிரகத்திற்கு. அப்ப கேது நின்ற இடத்தை பொறுத்துதான் வெற்றிகள். அப்படின்னா கேது ஒரு பாவ கிரகங்கிறதுனால 3, 6, 8, 12 அதாவது மேசம், கடகம், கன்னி, மகரம் இந்த மாதிரி இடங்கள்ல கேது பகவான் நின்று திசை நடத்தும் போது அந்த திசை பெரிய பாதிப்பை தராமல் 7 ஆண்டுகள் வெற்றி திசையாக இருக்கும், பாதிப்பில்லாத திசையாக இருக்கும். அப்ப கேதுங்கிற கிரகம் மறைவு ஸ்தானங்களிலிருந்து திசை நடத்தும் போது கும்பத்திற்கு வெற்றியை தரும். அடுத்து சுக்கிர திசை 20 ஆண்டுகள். கும்பத்திற்கு சுக்கிரன் ஒருவனே யோகாதிபதி. கும்ப லக்னத்து கும்பராசினால சுக்கிரன் தான் யோகாதிபதிங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து 2 பாவங்களுக்கும் வெற்றியை தரக்கூடிய இடம். 4ஆம் இடம் கேந்திரஸ்தானம், சுகஸ்தானம். இப்ப 4ஆம் இடத்துக்கு அதிபதியா வராரு. அதே சுக்கிரன் வந்து பாக்கியாதிபதியா வராரு. 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியா வராரு. அப்ப பாக்கியாதிபதியும் கேந்திராதிபதியும் ஒரு திரிகோண ஸ்தானத்துக்கும் ஒரு கேந்திர ஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றதுனால மிகப்பெரிய ஒரு யோக கிரகம் சுக்கிரன். அப்ப கும்பலத்தில் பிறந்தாலே சுக்கிர திசை வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய திசை, 20 ஆண்டுகள் ராஜ யோகத்தை தரக்கூடிய திசை அப்படின்னு எழுதி கொடுத்துடலாம். ஆனால் அந்த திசைநாதன் வந்து சுக்கிரன் பலமா இருக்கணும் ஜாதகத்துல. 3, 6, 8, 12 மறையாமல் கன்னியில் நீச்சம் பெறாமல் அந்த திசை இருந்து அந்த கிரகம் இருந்து திசை நடத்தினா ராஜ யோகம் தான். 20 ஆண்டுகள் வந்து நல்ல வயசுல வந்துட்டா ஒரு மிகப்பெரிய யோகம். இளமையில் வந்தா பிரயோஜனம் இல்லை, குட்டி சுக்கிரன் குடும்பத்துக்கு ஆகாது. இப்ப சுக்கிர திசை வந்தா வெற்றியை கொடுத்துருமானா வயது எந்த வயதுல வருதுன்னு கவனிச்சு பார்க்கணும். அப்ப சம்பாதிக்கிற வயசுல சுக்கிர திசை, ஒரு 30, 35 வயதுல சுக்கிர திசை, 55 வரைக்கும் ராஜயோக திசை, நல்ல வாழ்க்கையில ஒரு உயரத்தை தொடக்கூடிய திசையாக இருக்கும். அந்த மாதிரி கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர திசை வரும் வயது காலம் சிறப்பா இருக்கும்போது வெற்றிகள் முழுமையாக கிடைக்கும். பிற்பகுதியில வந்தாலும் கூட யோக திசை தான். ஒரு சம்பாதிக்கிற வயதுகள்லையும் பிற்பகுதியிலும் அந்த திசை யோக திசையாக வேலை செய்யும். சுக்கிர திசை என்பது கும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு யோக ராஜயோகத்தை தரக்கூடிய திசை. எனவே கும்ப லக்னம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 9 கிரகங்கள் சூரியன் தொட்டு சுக்கிரன் வரை இந்த 9 கிரகங்கள் வந்து திசை வரும் காலங்கள்ல எந்த இடத்துல இருக்கு, என்ன அமைப்புல உங்க சுய ஜாதகத்துல இருக்கு, நல்லது செய்ய போற அமைப்பா இல்ல கெட்டது செய்ய போற அமைப்பா என்று உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதற்கான எளிய இறை வழிபாடுகள். நல்ல அமைப்புல இருந்தா ஒண்ணுமே பண்ண வேண்டியது, அது ஆட்டோமேட்டிக்கா நன்மை செஞ்சிடும். ஒருவேளை கெடுதல் செய்யக்கூடிய அமைப்புல இருந்தா அதற்கான எளிய இறை வழிபாடுகள், நல்ல ஒரு பரிகார ஸ்தலங்களுக்கு போய் அதற்கான எளிய பரிகாரங்களை செய்து வாழ்க்கையில வந்து அந்த திசையை கடந்து துன்பமில்லாத வெற்றி திசையாக மாற்றி நன்மைகள் அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.